வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்மா வந்து பிரேக் பண்ணணும். அதாவது நம்ம வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்காக வந்து ப்ரொஃபஷனல்ஸை வந்து ரீச் அவுட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அது வந்து நம்மளோட சைன் ஆஃப் வீக்னஸா எடுக்காம அது வந்து இது வந்து ஒரு சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அது உணரணும். ஏன்னா வந்து யூஸ்வலா வந்து மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட போனாவே வந்து என்ன எதுக்காக போறாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, என்னவா இருக்கும், அவங்களுக்கு வந்து மென்டலி ஏதோ ப்ராப்ளமா, இந்த மாதிரியெல்லாம் வந்து சொசைட்டில பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நம்ம மென்டல் ஹெல்த்தை வந்து நல்ல பொசிஷன்ல வச்சுக்கணும் அப்படின்னா வந்து ப்ரொஃபஷனல்ஸ் ரீச் அவுட் பண்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம ஹெல்ப் கேட்கும் போது தான் நமக்கு வந்து ப்ராப்பர் சொல்யூஷன், அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் வந்து கிடைக்கும். நம்ம சும்மா வந்து வீட்டுல பேசிட்டு இருந்தா ஓகே இதை பண்ணு, சும்மா மெடிடேட் பண்ணு, யோகா பண்ணு அப்படிங்கறது யார் வேணா சொல்லலாம். பட் சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகலாம். பட் சில பேருக்கு வந்து ரொம்ப வந்து அவங்க வந்து இதை வந்து கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது வந்து ப்ரொஃபஷனல் ரீச் அவுட் பண்றது தப்பே இல்லை. இந்த ஐபிடி ஜேர்னில பாத்தீங்கன்னா இந்த மென்டல் ஹெல்த்ங்கிறது ஒரு குரூஷியல் பார்ட்.